எல்லோருக்கும் வணக்கம். என் பேரு கருணா. இப்போ நான் புதுக்கோட்டை மாவட்டத்தில் கொடும்பாளூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்துருக்கேங்க. இன்னைக்கு இந்த வீடியோ இல்லாமல் ஒரு பழமையான கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின ஒரு கோவிலை வந்து பார்க்கணும். இந்த ஊர் ரொம்பவே முக்கியமான ஒரு ஊர். ராஜராஜ சோழனுடைய மனைவி பிறந்த ஊர் இந்த ஊர் தான். இந்த வீடியோ முழுக்க பாருங்க. இங்கே இந்த கோயில் எப்படி இருக்கு, இதோட வரலாறுகள் என்ன, இங்கே என்னென்னலாம் நடந்தது, இங்கே என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி இந்த கொடும்பாளூர் கிராமத்துக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா இதுதாங்க அந்த மூவர் கோயில். இன்றைக்கி இந்த இடம் இந்திய தொழில்துறை அவங்க கட்டுப்பாட்டில் வந்து இருக்குது. நம்ம வந்து டிக்கெட் வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம இப்படி தாங்க உள்ளே வருவோம். உள்ளே வந்து இங்கே டிக்கெட் எடுக்கணும், சரிங்களா? 25 ரூபா டிக்கெட்டு. அதுபோக உள்ளுக்குள்ளே வர்றதுக்கு 25 ரூபா டிக்கெட்டு. நீங்கள் வீடியோ எடுத்திங்கன்னா அதுக்கு ஒரு 25 ரூபா வந்து வாங்குவாங்க. சரி, இந்த ஊர் வந்து நீ சொன்ன ராஜராஜ சோழனுடைய மனைவி பிறந்த ஊர். இன்னும் குறிப்பாக சொல்லலாம், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோயில் வந்து பூதி விக்ரமகேசரியோட கோயிலுங்க. இந்த மூவர் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 கோயில்கள் இருந்தது அன்றைய காலகட்டத்தில் கட்டினப்போ. இப்போ 2 கோயில்கள் தான் இருக்குது கிட்டத்தட்ட. ஓகே, நான் ரொம்ப உச்சி வெயிலில் வந்திருக்கேங்க, சரிங்க. மணி 1 மணிங்க, நல்லா வெயில் அடிக்குது. ஹே, இங்கே யார் இருக்கா பாருங்க. மனோஜ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வரலாற்று ஆர்வலர், கல்வெட்டுகளை பற்றி தீவிர ஆராய்ச்சியில் இருக்கக்கூடிய மனோஜ் இருக்கிறாரு. ப்ரோ, என்ன படிச்சுட்டு இருந்தீங்க? வெறிமலர் தீர்த்த தெரிபுணல் கங்கையும் அலை கடல் நடுவுட் பல கலன் செலுத்தி சங்கிராம விஷயத்துங்க வன்மராகிய கடாரத்தர எனை வாகையும். இந்த வரிகளுக்கு சொந்தக்காரரோட கல்வெட்டை படிச்சுட்டு இருக்கேங்க. ஏங்க, கடார ராஜேந்திர சோழன்? ஆமாங்க, அவரோட கல்வெட்டு தாங்க இது. பா, கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கு. ஆமா, ஆனால் நீங்கள் படிச்சிட்டிங்களா? என்ன சொல்ல வருது டக்குன்னு சொல்லுங்க. இங்கே வந்து ஒரு முன்னவர் அப்படின்னு சொல்லி தொடங்குதுங்களா? ஆமாம், முன்னவர் பக்கல் இங்கே வந்து இருந்திருக்கு. என்னன்னா தென்னவர்னு இருந்திருக்கும். வைத்த சு இந்தர முடியும் இந்திர ஆரமும் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கு. அதாவது என்ன சொல்றேன்னா, முன்னவர் பக்கல் தென்னவர் வைத்த சுந்தர முடியும் இந்திர ஆரமும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. முன்னவர் பக்க தென்னவர் வைத்த சுந்தர முடியும் இந்திர ஆரமும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு. அந்த எதிகை முனையோட தான் அவரோட மெய்கீர்த்தியே வரும் முதல்ல. இது என்ன மேட்டர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம பாண்டியர்களுக்கும் சோழர்களுக்கும் முதல்ல போர் நடந்தது பராந்தக சோழருடைய காலம், சரிங்களா? அந்த பராந்தக சோழருடைய காலத்துல ராஜசிம்மன் அப்படின்னு சொல்லி ஒரு மன்னர் வந்து பாண்டி நாடு ஆண்டுட்டு இருந்தாரு. அவரை வந்து மதுரை கொண்டான் அப்படின்னு, அவரை வந்து வென்று நம்ம பராந்தக சோழர் மதுரை கொண்டான் அப்படின்னு சொல்லி பட்டம் வாங்கிக்கிட்டாரு. அவர் வெல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா பாண்டியர்களுடைய சுந்தர முடியும் இந்திர ஆரத்தையும் வந்து அவர் இலங்கையில கொண்டு போய் வச்சிருவாரு. அதுக்கப்புறம் ராஜராஜன் வரைக்கும் அந்த சுந்தர முடியும் இந்திர ஆரத்தையும் யாராலையும் மீட்க முடியல. அம்மாளு போறாரு ராஜேந்திர சோழர், போனாரு இலங்கைக்கு படம் எடுத்துட்டு ஈழமண்டலம் முழுவதையும் கைப்பற்றிட்டு முன்னவர் பக்கம் எனக்கு முன்னாடி பகையில இருந்தப்ப வச்ச சுந்தர முடியும் இந்திர ஆரத்தி நான் போய் மீட்டுட்டு வந்தேன்டா அப்படின்னு சொல்லி இங்க குறிப்பிடுறாரு அவரு. ஓகே, நம்ம தேடி வந்தது என்னமோ ராஜராஜன் மனைவி பிறந்த ஊர் அப்படின்னு நான் இங்கே கொண்டு வந்தேன். இங்கே ராஜேந்திரருடைய கல்வெட்டும் இருக்கு. அவர் இந்த கோயிலுக்கு தானம் கொடுத்துருக்காரு போல. ஓகே, அவருடைய மெய்கீர்த்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பக்கமே ஒரு சைடா இல்லை, கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு. ஓகே ஓகே ப்ரோ, இப்போ நான் தான் பார்த்தேன், இது மூவர் கோயில் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் 2 கோயில்கள் தான் இருக்கு. இந்த கோயிலை பற்றி நான் ஒரு வரலாறுகள் சொல்லுங்க. பூதி விக்ரமகேசரின்னு ஒரு கேரக்டர் பொன்னியின் செல்வன்ல வரும், பார்த்துருக்கீங்களா? இந்த பொன்னியின் செல்வன் படம் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா நடிகர் பிரபு வந்து ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பாரு, பெரிய வேளார்னு சொல்லி. பெரிய வேளாளர். அவர் கட்டண கோவில் தான் இது. அந்த கேரக்டர் வந்து வரலாற்றில் இருந்திருக்கும். அவர் தான் இந்த கோவிலை வந்து உண்மையாக வரலாற்றில் இருந்தவர் கட்டினது. நீங்கள் கேட்டீங்க 2 கோவில் தான் இருக்குன்ட்டு. உங்களுக்கு பின்னாடி பாருங்களேன், ஒரு கோவிலோட அதிட்டான பகுதி மட்டும் தெரியும். அப்ப இது பெரிய கோயில். இதுதான் அந்த மூலவர் சன்னதின்னு சொல்லுவாங்களே, முதல் சன்னதியாக இருந்திருக்கும். இங்கே வந்து பூதி விக்ரமகேசரி பேரில் ஒரு கோவில் இங்கே இருந்திருக்கு. அவருடைய மனைவிகள் வந்து 2 பேர் இருந்திருக்காங்க. அவருக்கு 2 மனைவிகள். ஆமாம், ஒருத்தவங்க வந்து கற்றளி, இன்னொருத்தவங்க வரகுணை. கற்றளினா கோயில், கற்றளி கோயில். ஆனால் அவங்க பேரும் கற்றளி தான். ஆமாம், அவங்க வந்து கற்றளி அவர்களுக்கும் வரகுணை அவர்களுக்கும் 2 கோவில் கட்டியிருக்காரு. ஆனால் இங்கே வழிபாடுகள் இப்போ நடக்கிறது இல்லை. அருமையான நன்றிங்க. ஆனால் டேமேஜ் ஆயிடுச்சுங்க. ஆமாம், காலப்போக்கிலே அழிஞ்ச மாதிரி தான் இருக்காது. துவார பாலம் இருக்குதா? இது நம்ம இங்கே பார்க்குற மாதிரி இருக்குங்க, தஞ்சை கோயிலில். சூப்பராக ஒரு விஷயம் காட்டுற பாருங்க. இருங்க வரேன். ஓகே, 2 பேரையும் காவலர்கள் தாண்டி உள்ளவனா பெரிய லிங்கங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 அடி இருக்கக்கூடிய ஒரு லிங்கம். 5 அடி இருக்கும். 5 அடி இருக்கக்கூடிய அழகான ஒரு சிவலிங்கம்.
அப்படியே மேலே இல்லை மேலே வந்து ஒரு இது இங்கே வந்து ஒரு வட்ட வடிவத்துலையும் கீழே ஒரு எண்கோண பட்டைகள் தீட்டப்பட்டு கீழே சதுர மாதிரி இருந்து வச்சிருக்கிறாங்க. ஆவுடை இல்லாத லிங்கம். அது ஆவுடை இல்லாத லிங்கம் நல்லா இருக்கு. இங்கே பாருங்க இந்த விமானத்தோட உட்கூடு மேலே, அதான் விமானம். விமானம் கோயிலோட கலசம் இருக்கும் பாருங்க மேலே, அது எப்படி போகுது பாருங்க. அடுக்கு அடுக்கா அடுக்கு அடுக்கா இந்த கோயிலை வடிவமைச்சிருக்கிறாங்க, கட்டமைச்சிருக்கிறாங்க. இந்த கோவில்ல இந்த தஞ்சை பெரிய கோவில் மாதிரி தான் இதுவும் இருக்கும். ஆமா, தஞ்சை பெரிய கோவில்ல நமக்கு 2 பக்கமும் சதுரமா தொடங்கி மேல வட்டமா போகும். ஆனா இங்க கடைசி வரைக்கும் சதுரமாவே மேல போயிட்டு இருக்கும். சதுரம் தஞ்சை பெரிய கோயிலுக்கு போனா இதே மாதிரி தான் ஒரு 200 அடிக்கு மேல இருந்தா எப்படி இருக்கும். ஆமா, அப்படி இருக்கும் இது. நம்ம எளிதா படிக்க முடியாது. இது கிரந்தம், இது கலந்ததா? கிரந்தம் தான் இது. கிரந்த எழுத்துக்கள்ல இருக்கு. இது என்ன தகவல்கள் சொல்லுது, அதை மட்டும் சொல்லுங்க. நான் சிம்பிளா சொல்றேன். இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பூதி விக்ரமகேசரி இந்த கோவிலை கட்டியதாகவும் அவருடைய மனைவிக்கு 2 இதை கட்டினதா சொல்லப்படக்கூடிய கல்வெட்டே தான். ஆமா, அவங்களுடைய மனைவியை 2 பேத்துக்கும் இந்த கோயில் கட்டினதாகவும் குறிப்பிட்டிருக்காரு. அவருக்கு கோயில் அவரே கட்டிக்கிட்டாரா? அவர் பேர்ல கட்டிக்கிட்டார். அவர் பேர்ல? நம்ம ராஜராஜேஸ்வரம் கோயில் இருக்குல்ல, ஓகே, ராஜராஜனோட பேர்ல எடுப்பித்த ராஜராஜ. அதாவது சிவபெருமானுக்கு அவர் பேர்ல எடுத்துக்கிட்டாரு. அப்ப இது அவங்க மனைவிகள் பேர்ல எடுத்துக்கிட்டாங்க. ஆமா, அந்த மாதிரி ஒரு கோவில் இது. இங்க பாருங்க இது எப்படி அமைச்சிருக்காங்கன்னா, நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ இதான் கோயிலுக்குள்ள வர்றோம். இது ஒரு பீடம், அங்கே நந்தி இருந்திருக்கு. உள்ளுக்குள்ள அது பெரிய கோயில். அதுக்கு பின்னாடி 2 பேர், அவங்க மனைவிகள் பின்னாடி இருக்கிறாங்க. அப்படின்னா அவங்க மனைவிகள் 2 பேருக்கும் பின்னாடி வந்து கோயில் அமைச்சிருக்கிறாருங்க பூதி விக்ரமகேசரி. எல்லாம் உடஞ்சு போச்சு, பரவாயில்ல. ஏசி வந்து இன்னைக்கு இந்த மாதிரி பண்ணுறது ஒரு நல்ல விஷயம்தான். ஐயோ, கால் பொசுக்கி தள்ளுதுங்க. 1:30 மணி வெயில். தயவு செஞ்சு நீங்கள் வந்தீங்கன்னா காலையில் வந்துடுங்க, இல்லை மதியானம் வெயில் தாழ கொஞ்சம் வாங்க. ரொம்ப வெயிலாக இருக்குங்க. ஏங்க ஏன் செருப்பு எங்கங்க? ஒரு நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். பொசுக்குதுக்க. கோயிலுக்குள்ள போனா அப்போ கழட்டி விட்டேனா? ஏங்க செருப்பே சுடுதுங்க. இது ரொம்ப வெக்கையான ஒரு ஊருங்க. என்னது அழகா இருக்குங்க இந்த கோயில். என்னங்க பாதாள குகையா? பாதாளத்துல போனோம்னா மிரண்டுருவீங்க, போய் பாருங்க. இந்த கிணத்துக்குள்ள போய் எடுக்கிறதுக்கு வச்சிருக்கேன் பாருங்க. எப்படி நடந்து வர தெரியுதா? ஓ, இன்னைக்கு இந்த கோயிலோட ஆழம் கம்மியா இருக்குங்க. தெரியுதா? தெரியுறீங்க. ஏங்க அப்ப ஆழம் அன்னைக்கு அதிக அளவுல இருந்திருக்கும்ல? ஆமா, கண்டிப்பா அதிகமா இருந்திருக்கும். இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியுதா? ஓவர் ஹீட்டிங், ஹீட் ஆஃப் ஆயிடுச்சு. அவ்வளவு வெயில் பாத்துக்கங்க. இன்னைக்கு தண்ணி வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குங்க. நிறைய ஆழமா இருந்திருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா? பிடிச்சிக்கோங்க, நான் விடுத்துற போறேன். இன்னைக்கு ஆழம் கம்மியா இருக்குங்க. அந்த ஆழம் கம்மியாகி தண்ணி வத்துற போதுதான் இந்த படிக்கட்டை யூஸ் பண்ணி வந்து தண்ணி எடுத்திருக்காங்க. ஓகே, அதுக்காக தான் இந்த படிக்கட்டுகள். ஓகே. ஒரு சின்ன ஒரு கிணறு. ஆனால் இந்த இடத்துக்கு தேவையான தண்ணீரை, இந்த கோவிலுக்கு தேவையான தண்ணீரை நம்ம இங்கேருந்து எடுத்துக்கலாம். கோவிலுக்கு பின்னாடி இருக்கு. ஆனால் இன்றைக்கி இந்த இடம் ஏசிலுக்கு இருக்கிறதுனால கழிப்பறைகள் வந்து வச்சுருக்குறாங்க. ரொம்பவே நல்ல விஷயமுங்க. அங்கே பாருங்கள், நீங்கள்லாம் இங்கே வரீங்கன்னா கடைகள் கூட இருக்குது. தண்ணி பாட்டிலாம் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு நான் சொல்கிற மிகப்பெரிய ஒரு அட்வைஸ். சரிங்களா? நம்ம இவ்வளோ நேரம் வந்து இந்த மூவர் கோவில் வந்து பார்த்தோம். இப்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஐவர் கோவிலுக்கு வந்து வந்திருக்கோங்க. ஐவர் கோவில் இங்கே போட்டிருக்கிறாங்க. முதல் என்ன சொல்லியிருக்கான் பார்த்துட்டு வரேன். ராஜசிம்ம பல்லவன் பாணி குகை கற்கோயில் சிதைவு அழிந்து கண்டபடி நடுவிலும் 4 மூலைகளிலும் பஞ்சலிங்கங்களுக்கான தனித்தனி கலை கொண்ட விமான வடிவமைப்பு விசேடம். ஓகே, பல்லவ சிற்பங்கள் உள்ளதா? அப்போ அது பல்லவர்கள் கடத்ததா? இல்லை, பல்லவர்கள் கால பாணியில் அந்த சமகாலத்திய பல்லவ சிற்பங்களும். சரி, ஐவர் கோவில்
கிட்டத்தட்ட அப்போ இது ஒரு கோவில், இதை சுற்றி 5 இருந்திருக்கு, சின்னது 4 இருந்திருக்குமா? இருந்திருக்கும். அப்படி இல்லை, இங்கே வந்து 5 லிங்கங்கள் பிரதிஷ்டை பண்ணதுக்கான இடங்கள் இருந்திருக்கும். ஓகே, அதனால தான் இந்த கோயிலை வந்து 5 அலி அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. யார் கட்டினாங்க அப்படின்ற தடயங்கள் நமக்கு கிடைக்கல. ஓகே, எனக்கு இந்த நந்தி பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. பெரிய நந்தினா அப்போ எவ்வளோ பெரிய லிங்கம் இருந்து எப்படி யோசிச்சு பாருங்க. நந்தியே பெருசாக இருக்குன்னா லிங்கம் எவ்வளோ பெருசாக இருக்கும். இந்த நந்தி ஆனால் டேமேஜ் ஆயிருச்சு. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 1000-1300 வருஷம் இருக்குமா இருக்கும். நந்தி இதை பார்த்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோயில்ல திருச்சுற்று மாலையில ஓரமாக ஆமா, அந்த கலர்லையும் அதே மாதிரி அமைப்பில் இருக்கு அந்த மணிகள்லாம். ஆமா, ஆனால் இது வந்து பல்லவர் கால பாணியில் இருக்கு. அதில் குறிப்பிட்டிருக்காங்க. ஓகே, இது ஒரு பெரிய ஒரு லிங்கமாக தாங்க இருந்திருக்கு. சதுரமாக இருந்துச்சுன்னு வைங்களேன், அது பாண்டியருடைய கலைப்பாணி. அதே போல சதுரமாக இருந்ததுக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா, மிக பழமையான லிங்கமும் சதுரமாக தான் வைப்பாங்க. இப்போ இந்த பாண்டியர்கள் காலத்தில் பண்ணியிருக்கலாமா? இல்லை, பாண்டியர் காலம்ன்றது அவங்க தொன்று தொட்டு பழமையாக சதுரங்களை பண்ணிட்டு வந்தனால பண்ணாங்க. இதை வச்சு பார்க்கும்போது இது ரொம்ப பழமையான ஒரு சிவலிங்கமாக இருந்திருக்கணும். ஒரு ஆவுட இங்கே ஒரு சிவலிங்கம் இருந்திருக்கணும், அது காணோம், இப்போ உடஞ்சி போச்சுங்க. அது எண்முகமாக இருந்திருக்கு. ஆமாம், எண்முகம் நம்ம பார்த்ததும் அங்கே. ஒருவேளை இங்கேருந்து லிங்கமாக கூட அது இருக்கலாம். மூவர் கோயில் ஒரு லிங்கம் இருந்துச்சுல. ஆமாம், இங்கேருந்து லிங்கமாக கூட அது இருந்திருக்கு. அது வாய்ப்பு இல்லை. அதோட கற்கள் பாருங்க, அது வேற கற்கள், இது வேற கற்கள். அதான் இருக்கு. ஒரு ஆவுடை மட்டும் செதஞ்சிருக்கு. இது வந்து கீழே பாருங்க, இது வந்து செங்கற்களை கட்டினது தெரியுதுங்க. கருங்கற்களை கட்டியிருக்காங்க, அதுக்கு மேலே கொஞ்சம் செங்கலை வச்சு பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த கோவிலை யார் கட்டியிருப்பா? குறிப்பா யாரு கட்டினாங்கன்றதுக்கான சான்றுகள் இங்க இருக்கிற கல்வெட்டுக்கள்ல இல்லை. ஓகே, இங்க கிடைக்கிற இந்த சோழர் கல்வெட்டுகளை வச்சு சோழர்லாம் இந்த கோயிலை கட்டியிருப்பாங்க அப்படின்னு நம்ம உறுதி சொல்ல முடியாது. ஏன்னா இந்த கோயில் இருக்குன்னா இருந்திருக்கு, அதோட அமைப்பு இதெல்லாம் பார்க்கும்போது அப்படிதான் இருக்கு. பல்லவர் கால. ஆமா, ஏன்னா இந்த ஊருக்கு பழைய பேரே வந்து கொடும்பைன்னு சிலப்பதிகாரத்திலேயே குறிப்பிடப்படுறதா வந்து நான் படித்தேன். ஆமா, அதாவது சிலப்பதிகாரத்துல வந்து 2-3 வரிகள்ல இந்த ஊரை குறிப்பிட்டிருப்பாங்க. 6 குளம் எல்லாம் தாண்டி நீ கொடும்பையோட கோட்டைக்கு போ அப்படின்னு சொல்லி சிலப்பதிகாரத்துல குறிப்பிட்டு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊருக்கு பேர் கொடும்பை. 1000 வருடங்களுக்கு முன்னாடி அந்த ஊரோட பேரை நான் காட்டுறேன் உங்களுக்கு. இங்க இருக்கா? இருக்கு. ஓ, இது யார் கல்வெட்டு? தலைவர் கல்வெட்டு. ஓ, ஸ்வஸ்தி ஸ்ரீ காந்தலூர் சாலை களமறுத்தருளி. இங்க வந்து ஏதோ இருந்திருக்கு, ஒருவேளை பாடியும் வருது, தடிகை வலியும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. பாடியும் வந்து தடிகை வலியும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. தடிகை பாடி தான், அதுக்கு முன்னாடியே தடிகை வலின்றதை வென்றிருக்காரு போல. சரி, தடிகை வலியும் கொண்ட கோவி ராஜராஜ கேசரி பன்மருக்கு. ராஜராஜ உங்களுக்கு தெரியுதுங்களா? ராஜராஜ கேசரி பன்மருக்கு. நீங்க எல்லா கல்வெட்டுகள்லயும் ராஜகேசரின்னு பார்த்திருப்பீங்க. ஆமா, ராஜகேசரி பரகேசரின்னு. ஆனா இங்க இருக்கிற சிறப்பு என்னன்னா ராஜராஜ கேசரின்னு போட்டிருக்காங்க அவரை. ஓ, இங்க ஒரு கல்வெட்டு இருக்கு பாருங்க, ஸ்வஸ்தி ஸ்ரீ கோப்பரகேசரி பன்மருக்கு யாண்டு 6வது. தெளிவா இருக்குங்க. ஸ்வஸ்தி ஸ்ரீ கோப்பரகேசரி பன்மருக்கு யாண்டு 6வது. அங்க பார்த்தோம்ல, ஆமா, உரத்தூர் கூற்றத்து. கொடும்பாளூர். இப்போ நம்ம இருக்கிற இந்த இடத்துக்கான பெயரை இங்கே குறிப்பிட்டாங்க. இப்போ நம்ம எப்படி சொல்கிறோம்? இந்தியாவில் தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் கொடும்பாளூர்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி அன்னைக்கு வந்து சோழ நாட்டில் உரத்தூர் கோட்டத்தில் எங்கே கொடும்பாளூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இந்த கோயில் வந்து பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி தான் அன்றையிலிருந்து எழுதிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? இது சிறப்பான ஒரு விட என்னன்னா, நொந்தா விளக்கினுக்கு. ஓ, விளக்கு எரிக்கிறது கொடுத்துருக்காங்க. ஓ, இங்க வந்து நொந்தா விளக்கு எரிக்கிறதுக்கு தானம் கொடுக்கப்பட்ட கல்வெட்டு இது. தலி மகாதேவருக்கு நொந்தா விளக்கினுக்கு காளி அரஞ்சிகை அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது இதுக்கு வந்து அந்த ஆடுகள்லாம் குறிப்பாங்களா, இது யாருக்காலும் கொடுக்கறது. கோப்பரகேசரி பன்மர்னு குறிப்பிட்டிருக்கு. ஒருவேளை நம்ம ராஜேந்திரனா இருக்கலாம். ராஜேந்திரன் காலத்திலையும் கொடுக்கப்பட்டிருக்கலாமா? ஆமா. நான் ஏன் இதை ராஜேந்திரன் சொல்றேன்னா, அவருடைய அப்பா கல்வெட்டு இருக்கும்போது கண்டிப்பா இவர் இந்த கோயிலில் வந்து தரிசனம் பண்ணி இருந்திருக்கலாம். அப்போ அவர் வந்து கொடுத்துருந்துருக்கலாம். நிறைய பேர் பரகேசரி இருந்தாலும் இந்த கல்வெட்டு ஒருவேளை ராஜேந்திரன் இருக்கலாம். ஆனா மன்னரோட பேர் குறிப்பிடாதனால நம்ம அதை உறுதியாக பண்ண முடியாது, யாரு அப்படின்னு சொல்ல முடியல. ஆனா தானம் கொடுத்த கல்வெட்டு தான் இது. ஆமா, நொந்தா விளக்குன்னு இங்க போட்டிருக்காங்க. ஆமா, நொந்தா விளக்கு ஊர் பேரே வந்துருச்சு, கொடும்பாளூர்.
இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராஜகேசரின்ற கல்வெட்டு தான் பார்ப்போம். ஆமாம், இங்கே தமிழில் கோவி ராசகேசரி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இங்கே ராச ராஜன்னு வரல, ராச தமிழில் சா போட்டிருக்காங்க. ராசகேசரி பன்மருக்கு யாண்டு 15வது உரத்தூர் குற்றது அப்படின்னு சொல்லி கல்வெட்டு தொடங்க. அப்போ இங்கே நிறைய கல்வெட்டுகள் இருந்திருக்கு. இங்கே பாருங்க, இங்கே கல்வெட்டுகள் இருந்திருக்கு. இது எல்லாமே டேமேஜ் ஆயிடுச்சு பாருங்க. ஆமாம், இங்கே வந்து நங்கையார் அப்படின்னு சொல்லி ஒருத்தரோட பேர் வருது, யாருன்னு தெரியல அவங்க. கிட்டத்தட்ட ராஜராஜ சோழர், ராஜேந்திர சோழர் எல்லாருமே வந்து தரிசனம் பண்ண ஒரு கோவிலாக தாங்க இந்த கோயில் அப்போ இருந்திருக்கும். இந்த வீடியோவில் நம்ம மூவர் கோவில்னா என்ன, அது எப்படி இருந்தது, ஐவர் கோவில்னா என்ன, ராஜராஜ சோழருடைய கல்வெட்டு, இந்த ஊருக்கு பழைய பேர் என்ன அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம். உங்கள்கிட்ட நான் கேட்கறது ஒன்று தான், இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயில் எப்படி இருந்தது, ராஜராஜ சோழர் வந்த இடம் எப்படி இருந்தது, அவருடைய கல்வெட்டு எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இன்னைக்கு ஏன் கூட வந்ததுக்கு ரொம்பவே நன்றி. மனோஜ் முருகன் அவரோட சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், அவருக்கு நன்றி சொல்லிடுங்க. அவர் வீடியோ போய் பாருங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு வரலாற்று பயணத்தில் உங்களை நான் சந்திக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.